ஸ்ரீ ராமஜெயம் கல்வி நிறுவன இயக்குனர் அவர்களுக்கும், மெட்ரிக் மற்றும் சிபிஎஸ்இ பள்ளி இயக்குநர்கள், முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர் திருநாளான இத்திருநாளில் சிறந்த ஒரு தலைப்பை கொடுத்த ஐயா நடுவர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எதிரணியினர் ரொம்ப சிறப்பாக பேசினாங்க. அவங்களால ஒரு அறிவியல் கருவிகள் கண்டுபிடிப்புகளால இன்பமே அப்படின்னு ஒரு 100 காரணத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு கணிப்பொறி அறிவியல் ஆசிரியரா என்னால 1000 காரணத்தை சொல்ல முடியும் தீமையே அப்படின்னு. உதாரணமா, இந்த கல்வி ஆண்டின் தொடக்கத்தில் முதல் நாள் ஒரு அப்பா தன் குழந்தைய கூட்டிட்டு பள்ளிக்கு வர்றாரு. முதல் வகுப்புல விட்டுட்டு அவர் போன அடுத்த 5 நிமிடம் அந்த குழந்தை அழுதுகிட்டே வருது. இங்க இருக்கிற பிரின்சிபல் கிட்ட தான், மேம் ஐ வாண்ட் டாக் டு மை ஃபாதர், ப்ளீஸ் கிவ் மீ யுவர் ஃபோன். அந்த குழந்தை என்ன சொல்லுது, நான் என் அப்பா கிட்ட பேசணும், உங்க போனை கொடுங்க. அதுக்கு பிரின்சிபால் கேட்குறாங்க, ஒய் வாட்பா, ஒய் யூ வாண்ட் டு ஸ்பீக் டு யுவர் ஃபாதர். அதுக்கு பிரின்சிபால் கேட்டு அந்த குழந்தை திருப்பி சொல்லுதான், எனக்கு ஃபோன் வேணும், என்னோட ஃபோன் வேணும், என்னோட ஃபோன் இருந்தால் தான் நான் வகுப்பறைக்குள்ள போவேன் அப்படின்னு. அவர் சொன்னாரு, உறவுகளை இணைக்கிறதுக்கு மொபைல் ஃபோன் கிடையாது. அந்த குழந்தை அப்பா வேணும்னு அழுவல, அம்மா வேணும்னு அழுவல, எனக்கு மொபைல் ஃபோன், என்னோட மொபைல் ஃபோன் கொடுத்தாதான் வகுப்பறைக்குள்ள போவேன்னு அடப்பிடிக்கிறது. இது நன்மையா நடுவரையா அவர்களே? ரெண்டாவது, ஒரு காலத்துல கிராமத்துல நான் வளர்ந்தேன். என்னோட அப்பாவோட கையை பார்க்கும்போது உடைச்சு கையில காப்பு காய்ச்சி போயிருக்கும். இன்னைக்கு பள்ளி செல்ற ஒவ்வொரு குழந்தையோட கைகளை பார்க்கிறேன், கை விரல்கள் தான் இருக்கு, கை ரேகையே தேஞ்சு போயிருக்குது. நடுவரை அவர்களே, புத்தக பக்கங்களை திருப்பியதால் கை ரேகை தேவையில்லை, தவறாக நினைக்க வேண்டாம். விஞ்ஞானத்தால் உருவாக்கப்பட்ட செல்போன்ல இருக்கிற கேமை விளையாடி கைரேகையே தேஞ்சிச்சு. இருக்கா இல்லையா? எனக்கு இது எங்களுக்கு சொல்லுங்க ஐயா. என்ன சொல்றேன், 3ஆம் உலக போரை, இந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த அணு ஆயுதங்களை உருவாக்கக்கூடிய அறிவியலை கண்டுகூட எனக்கு பயம் இல்லை. இன்றைய மாணவர்களின் கையில் உள்ள அலைபேசி, இன்றைய இளைஞர்கள் கையில் உள்ள அலைபேசியும் அணு ஆயுதங்களும் ஒன்றி, விளைவு ரெண்டுமே ஒண்ணுதான். அணு ஆயுதமும் வெடிக்கும், செல்போனும் வெடிக்கும். பல தீமைகள், 1 இல்ல 2 இல்ல, சொல்லிக்கிட்டே போலாம். எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் குற்றங்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கா குறைஞ்சிக்கிட்டே இருக்கா அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அங்க கொலை, இங்க கொள்ளை, தவறான செய்திகளை பரப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய. அப்போ தகவல் தொடர்பு சாதனங்கள் பெருகி இருக்கிற காலத்துல குற்றங்கள் குறைய வேண்டுமா அதிகரிக்க வேண்டுமா? அதிகரிக்கிறதுக்கு காரணம் என்ன? அறிவியல் தொழில்நுட்ப சாதனங்கள் தானே. இப்ப தீமை தான். அடுத்தது, இந்திய அளவுல 10 வயதுல இருந்து 16 வயதுக்கு உட்பட்ட இந்த இளைஞர்கள் ஒரு நாளைக்கு மொபைல் போனை யூஸ் பண்ற நேரம் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சராசரியா ஒரு மனிதன், அதாவது 10ல இருந்து 17 வயதுக்கு உட்பட்ட ஒரு இளைஞன் 8 மணி நேரம் 54 நிமிடம். நம்ப மாட்டீங்க, ஆய்வு அறிக்கையில் விட்ட செய்தி. கிட்டத்தட்ட 9 மணி நேரம் அவன் வாழ்க்கையில் அவன் எவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு தூங்குறானோ அவ்வளவு நேரம் போனை யூஸ் பண்றான். இது உங்களுக்கு நன்மை நினைக்கிறீங்களா? இங்க இருக்கிற ஏதாவது, ஐயா சொன்னாரு, மாதா பிதா குரு தெய்வம். யாராவது அப்பா அம்மா ஆசிரியர்கள் போனை யூஸ் பண்ணு ராஜா, டிவி பாரு, அப்பதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவேன், மாவட்ட அளவில் முதலிடம் வருவேன், இந்திய லெவலில் சிபிஎஸ்ல முதலிடம் வருவேன், யாராவது சொல்லி இருக்கிறாங்களா? அவ்வளவு சொல்லிட்டு பசங்களாம் சிரிக்கிறாங்க. ஐயா, வகுப்பறையில போனை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து மொபைல் போனால இவ்வளவு யூசேஜ் இருக்குன்னு சொன்னா எப்படி? எந்திரத்தை படைத்தான் மனிதன், அந்த எந்திரத்துக்கே இன்று அடிமையாகி
சோம்பேறியாகி நோயாளியாகி துன்பப்பட்டு கொண்டிருக்கிறான். இன்பமே இன்பமே பேசுறாங்க. முன்பெல்லாம் கூட்டத்தை பார்க்கறதே கஷ்டம். இப்ப உங்களுக்கு கூட்டத்தை பார்க்கணும், ஒரு மருத்துவமனைக்கு போங்க. ஏங்க, என் குழந்தைக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு டோக்கன் போட்டார். 4 நாளைக்கு முன்னாடி டோக்கன் போடணுமா? நிரம்பிய வழியில் ஹாஸ்பிட்டல். அந்த அளவுக்கு வியாதி உள்ளவங்க அதிகமாயிட்டாங்க. காரணம் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் செயற்கை உணவுப் பொருட்களும் தான். இந்த இயற்கை வளங்களை அழிப்பதனால நன்மையா தீமையா சொல்லுங்க. ஒரு அறிவியல் கருவிகள் பெருதோக டேப்லெட் போட்டு மேல வந்திருக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லுங்க. அவங்க மிக்சி கிரைண்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணாம இருந்தா 32 வயசுல அது வந்திருக்காது. நார்மல் டெலிவரி ஆகியிருக்கும் அவங்களுக்கு. இன்னைக்கு சிசரியன் பண்ணிட்டு வந்து உட்காந்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம் ஐயா? சொல்லுங்க ஐயா. இந்த மிக்சி கிரைண்டரு வாஷிங் மிஷினு இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சது? ஒரு ஆண் கண்டுபிடிச்சானா ஒரு பெண் கண்டுபிடிச்சானா? சத்தியமா ஒரு ஆணா தான் இருக்கும். ஏன் தெரியுமா? சொல்லுங்க ஐயா. எந்தெந்த வேலையெல்லாம் அவங்ககிட்ட வந்ததோ கண்டிப்பா தான் இது நம்மால முடியாதனால ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். அதனால தான் இப்ப நாமெல்லாம் மேடையில பேசிக்கிறோம். கண்டிப்பா உண்மையான விஷயம் நடுவரையா அவர்களே. இல்லைன்னா நாம தான் அந்த வேலையை செஞ்சுன்னு இருக்கோம். நமக்கு குலதெய்வமே அந்த கண்டுபிடிச்சவன் தான். சொல்லுங்க. இயற்கைக்கு எதிராக மனிதன் இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற ஒவ்வொரு அறிவியல் சாதனங்களும் இயற்கையை அழிக்கும் என்பது உண்மை என்றால் எதிர்காலத்தில் இந்தியாவில் இன்று கொல்கத்தாவில் இந்தியாவின் நாடு முழுவதும் கவலைப்பட்ட ஒரு விஷயம். கொல்கத்தாவில் ஒரு பெண் பயிற்சி மருத்துவர் கொலை சம்பவம். இத்தனை அறிவியல் டெக்னாலஜி, சிசிடிவி, தகவல் தொழில்நுட்பம், சோசியல் மீடியாவில் பரவுற செய்தி உண்மையா? அந்த விஷயமே கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கு. சுனிதா வில்லியம்ஸ் ஜூன் 5ஆம் தேதி விண்வெளிக்கு சென்றாங்க. 6 நாள் பயணமா. இன்னைக்கு செப்டம்பர் 5, கிட்டத்தட்ட 3 மாசம் முடிஞ்சிருச்சு. அவங்க விண்வெளிக்கு சென்றதை நம்ம பாராட்டுறோம். அவங்களுக்கு தான் தெரியும் திருப்பி இங்க வருவோமா வரலையான்னு. உயிரை கையில பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க சாப்பிட்ற பொருள் என்னது? கேப்சூல், டேப்லெட்டை சாப்பிட்டு உயிர் வந்துட்டு இருக்கிறாங்க. இனி எதிர்காலத்துல நமக்கு உணவுப் பொருளே இருக்காது. நமக்கு அந்த கதி தான், என்னுடைய பிள்ளைங்களுக்கு அந்த கதி தான். இது நீங்க நண்பன் சொல்றீங்க, இது இப்படி சொல்ல முடிகிறேன். என்னுடைய தாத்தாவுக்கு வயது 90, என் அப்பாவுக்கு வயது 55, என்னுடைய வயது 35. நாங்கள் 3 தலைமுறையினர் கண்ணாடி அணியவில்லை. என் மகள் 3ஆம் வகுப்பு படிக்கிறாள். வயது 8, கண் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கிறார். இது அறிவியல் வளர்ச்சியா? எங்களுக்கு அறிவியல் வளர்ச்சி தீமையை கொடுக்கிறது என்று தீமை பக்கம் தீர்ப்பளிக்குமாறு நன்றி கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம்.